ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlogல வந்து சந்திக்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ராவல் vlog-ஆக இருக்க போது. எங்கே போக போகிறோம், யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் போகிற போக வந்து சொல்கிறேன். இப்போ காலையில் ஒரு 7 மணி வந்து இருக்கும். இனிஷியலாக பிளான் பண்ணது வந்து ட்ரெயினில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஹஸ்பண்ட் வரல, நானும் இன்னொருத்தவங்களும் போகிறோம். அந்த இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு போகிறப்ப காமிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு என்னை கொண்டு போய் மாட்டுத்தாவணியில் இறக்கி விடுங்க அப்படின்னேன். 7 மணிக்கே என்ன வெயில் அடிக்குது பாருங்கள். முகத்தை வந்து காமிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுது. சரி ஓகே அப்படின்னு ஒரு கிளிப்பை மட்டும் சூரியனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டோம். மாட்டுத்தாவணி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். அது போகிறதுக்குள்ளவே பெண்டை கலட்டிடுச்சு. ஒரு ½ வந்து ஆகும். நான் வந்து ஒரு 7:30 போல் தான் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டே வந்து ரீச் ஆனேன். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ராம்நாடு வந்து போகிறேன். அதாவது மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ட்ராவல். இவங்க வந்து என்னோட அம்மா. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், என்னோட அம்மாவை பார்த்துருக்கீங்க. இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா இல்லை என் தங்கச்சியோட அம்மா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் மதுரையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்மா. அப்புறம் எனக்கு பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா வந்துருந்துச்சு. நார்மல் பஸ் தான். ஆனால் எல்லோரும் வந்து இந்த ஜன்னல் சீட்டு பக்கம் உட்கார்றதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நானும் அப்படி தான் போய் உட்கார்ந்தேன். ஆனால் வெயில் வந்து பாடுபடுன்னு பட்டு எடுத்துருச்சு என்ன. என்னால் உட்காரவே முடியல. எப்படா வந்து பிளேஸ் வரும் அப்படின்னு தான் இருந்தது. 1 மணி நேரமாக எனக்கு முகம் அவ்வளோ எரிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 9:30 போல் வந்து நான் ராம்நாடு வந்து ரீச் ஆனேன். பஸ் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால எங்கேயும் பெருசாக நிப்பாட்டலை. ஒரு 9:30 9:45 இருக்கும். போய் ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட சிஸ்டர் பவியை தான் வந்து பார்க்க போகிறோம். ராம்நாட்டில் வந்து இருக்கா. அவங்க வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. நான் அவளை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே பிளான் போட்டுகிட்டே இருந்தேன். பார்க்க முடியல. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்ரீ விசாக் ஹோட்டல் அப்படின்னு இருந்தது. அங்கே போய் தான் சாப்பிட்டோம். 2 பேரும் பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் பிளேஸும் ஹைஜீனாக இருந்தது, ஃபுட்டும் நல்லா இருந்தது. அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட சுய வரலாறை சொல்லிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். யூடியூபர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எது பண்ணாலுமே ஃபோன் கையுமாவே நான் திரியிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இதுவும் ஒரு பொழப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூரியையும் கொஞ்சம் தோசையையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் டிஃபன் வந்து பார்சல் பண்ணிக்கிட்டோம். சமைக்காத ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு காஃபியை லாஸ்ட்டாக குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து திரும்ப ஒரு பஸ்ஸு வந்து பிடிக்கணும். பஸ்ஸு பிடிச்சி தான் வந்து போகணும். கலெக்டர் ஆஃபீஸ்னு சொன்னாங்க அந்த பஸ்ஸு. நான் வந்து அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதாவது இப்போது எல்லாருமே வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலே இந்த கட்டைப்பையை வந்து தூக்கிடுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே பெருசாக வந்து கட்டைப்பையில் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் ஹேண்ட்பேக்லாம் போட்டிருக்கோம். நானும் என் பொண்ணு பெருசாகும்போது இந்த மாதிரி ஒரு கட்டைப்பையை தூக்கிட்டு கிளம்பணும் போல். ஏன்னா வம்சாவளி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பவிக்கு போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கினேன். என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் அவள் இருக்குன்னு சொன்னாலும் அது இல்லாமல் வாங்குவோம் அப்படின்னு இந்த கிரேப்ஸ் வந்து வாங்கினேன். கிரேப்ஸும் பொமோகிரானேட்டை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து டவுன் பஸ் வந்து ஏறியாச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பஸ் ட்ராவல் எனக்கு. அப்புறம் இதுதான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வந்து அவளோட வீடு இருக்குது. நான் என்னடா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே எல்லோரும் இறங்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தேன். மேபி காலையில் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்ளே போனால் அந்த மரம் ஃபுல்லாகவே வவ்வால்களாக தொங்கிட்டு இருந்துச்சு. ஏன் இவ்வளோ வவ்வால்னு எனக்கு தெரியல. அதுபோல் வவ்வால் பற்றி நான் தெரிஞ்சது வந்து இருட்டில் தான் இருக்குன்னு. இது என்னென்னா வெட்ட வெளிச்சத்தில் மரத்தில் ஃபுல்லாகவே வவ்வால் தான் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரை இருட்டில் தான் இருக்கும். ஆனால் லொக்கேஷன் சூப்பராக வந்து இருந்தது. பெரிய ஆலமரம், நிறைய செடி கொடின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் நண்பர் வந்து வந்துட்டார். இவர் வந்து முத்துமணி. நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கலாம். என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு இவர் மூலயமா தான் பவி ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கு இவரை தான் முதல்ல தெரியும். இவரோட காதலியாக அறிமுகமானது தான் பவி. அதுக்கப்புறம் நானும் பவியும் வந்து ஒரு அக்கா தங்கச்சி சோனுக்குள்ளே வந்து போயிட்டோம். வீட்டுக்கு ஒருத்தி வரோம்னு வாசலில் வந்து நிற்காம, வீட்டுக்கு ஒருத்தி வரோம்னு வாசலில் வந்து நிற்காம, என்ன முகம்லாம் வீங்கி போய் கிடக்கு. ஒரு கற்பமான கற்பிணி பெண்ணா அப்படிதான் முகம் வீங்கும். கற்பிணி பெண்ணா நீ? எப்படி இருக்குது? அந்த வயிற்றை அப்படியே கட்டி பிடிச்சிக்கோ. இதுதான் அந்த ப்ரெக்னென்ட் ஆன போஸ். அதுதான் வயிற்று அப்படியே பிடிச்சிக்கணும். இல்லைன்னா தெரியாது. இல்லை நீயும் பிடிச்சோ. நீ தானே அது காரணம். என்ன இப்படி கேட்குறீங்க? ஆமாம் தானே முத்துமணி? ஆமாம். முத்துமணி வந்து ஒரு எழுத்தாளரும் கூட. அவன்கிட்ட நிறைய டாபிக் வந்து பேசலாம். நம்மளுக்கு வந்து எந்த டாப்பிக்கை வந்து எடுத்தாலும் அவனால் பேச முடியும். ஷேக் வரா பிறந்த நாள். ஓகேடா, நொங்கு கொஞ்சம் நொங்க சாப்பிட்டுட்டு சொல்லுடா.
இப்போ நீங்கள் பார்க்குற புக்கு எல்லாமே கொஞ்சம் இதுல உனக்கு தான். book இது இன்னும் வந்து கொஞ்சம் வேணும், ராம்நாடுக்கு அப்படிதானே? மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு போனது. வீட்டில் வந்து நிறைய புக்கு வச்சுருக்காரு. என்ன புக்கு வேணாலும் அவர்கிட்ட வந்து கேட்கலாம். அப்புறம் ஊர்லேருந்து போகும்போதே அம்மா வந்து மீன் வாங்கிட்டு தான் வந்தாங்க. சாலையும் பாப்பு 2 மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நானும் முத்துமணியும் வந்து ஷாப்பிங்க்கு வந்து போயிட்டோம். கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க போனோம். இங்கே வந்து எனக்கு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, இங்கே இந்த கருவேப்பிலை, மல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நான் வாங்குற இடத்துல எல்லாமே வந்து தனியாக 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை மல்லி வாங்கணும், தனியாக பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு வாங்கணும். இங்கே அந்த ஃப்ரீயாக கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ராமநாதபுரத்தில் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி நானும் வீட்டை ஷிஃப்ட் பண்ணாலும் பண்ணுவேன் போல். அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக வந்து போனேன். ஏன்னா இன்றைக்கி நான் தான் வந்து குக் பண்ண போகிறேன். கேட்கலாம், என்னடா எப்போதும் ஊருக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க தானே சமைப்பாங்க, கெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே வருவாங்கன்னு. அதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் பின்னாடி வந்து பார்ப்பீங்க. அப்புறம் ரொம்ப ஷாப்பிங் டயர்டாகி ஒரு ஐஸ் வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு சரி ஜூஸ் குடிச்சிட்டு போவோம், கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகிப்போம். ஏன்னா காலையிலேருந்து வெயிலின் கொடுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு மின்ட் லெமன் ஜூஸை வந்து வாங்கி குடிச்சிட்டு பவிக்கும் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போதுமே நான் தான் சமைப்பேன். போகிறப்ப வேறு கெட்டப்பில் இருப்பேன், அங்கே போனதுக்கப்புறம் வேறு கெட்டப்பில் வந்து போயிடுவேன். ஹாய். எங்களை நீ வந்து கெஸ்ட் மாதிரியா ட்ரீட் பண்ற? 2 நைட்டியை போட விட்டு வீட்டுல வேலைக்காரங்க உட்காந்துருக்க மாதிரி வெளியில உட்கார வச்சு, அது வீட்டுக்குள்ள வச்சு வேலை வாங்க மாட்டேங்க, வீட்டுல வெளியில வச்சு அவனை எடுக்க சொல்ல. அவன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமா, டீ வேணுமா, இப்ப யாரு வந்து கெஸ்ட்னு சொன்னாங்க? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை 100 தடவை கெஸ்ட்ன்றீங்க. சொல்லிக்கிறோம், ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம்ல, நீங்க என்னைக்காவது கவனிக்கிறியா? இதுவே லேட்டா வந்துட்டு வாய் வேற. அதாவது அவன் மாசமா இருக்கிறதுனால மட்டும் அவன் இப்படி நடந்துக்கல, அவன் மாசமா இல்லனாலும் அவன் இப்படிதான் நடந்துப்பான். யாரு வந்தா நான் அங்க வந்தாலும் சரி, இங்க வந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஜனவரி மாசம் கல்யாணம் ஆச்சா, நான் பிப்ரவரி 2023 வீட்டுக்கு வந்தேன். வரப்போ அக்கா நீங்க டீ சூப்பரா போடுவீங்கக்கா, இது போட்டு கொடுத்துருங்க. உன் புருஷன் ஆமா நிலா நீ டீ சூப்பரா போடுவ, போட்டு கொடுத்து. அப்பையிலேருந்து இப்போ வர என்னை சமைக்க விட்டுட்டு இதில் பெருமையாக வீடியோ வேறு எடுத்துப்பாங்க. இப்போ வாங்க நான் என்னென்னலாம் சமைச்சேன் அப்படின்னு காமிக்கிறேன். மீன் வந்து வறுவல் பண்ணிவிட்டு சாலை மீன் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். மாங்காவும் சூப்பராக இருந்தது, புளிக்கவும் இல்லை இனிக்கவும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி மிட் ஃபீலிங்கில் ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா சிக்கனை வந்து தொக்கு மாதிரி வந்து வச்சுருந்தேன். அதாவது ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் சாதத்தில் போட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவியாக வந்து வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவிக்கு வந்து பிளேட்டிங்க்கு கொடுத்தாச்சு. வாங்க பவியோட ரிவ்யூ வந்து கேட்போம். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டு உதவதான் செய்யுது. புள்ள மேலே சூட்டே வைக்காதீங்க. வணக்கா. சூப்பர் சூப்பர், நன்றி. சிக்கன் ஏன்னா சாப்பிடும்போது 2 உள்ள போச்சு. நன்றிகள். நீங்கள் அக்காவோட சமையலுக்கு முன்னாடிலேருந்து ஃபேன் இல்லை, நான் தான் சமையல் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா நான் எப்போ வந்தாலுமே நீங்கள் என்ன தான் சமைக்க சொல்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க பவித்ரா? என்னைக்காவது வரீங்க, அப்போ வந்து சரி நீங்கள் சமைச்ச ருசியாக இருந்தாலும் சமையல் சொல்லி கொடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ல. சரி அடுத்த தடவை வந்து வரப்போ சமைச்சு கிழிச்சிருவேன். 2ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுமா? 2மே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. 2மே சூப்பரா இருக்கு. 2ல எது நல்லா இருக்கு? எப்பயுமே எனக்கு மீன் குழம்போட சிக்கன் தான் பிடிக்கும், சிக்கன் கிரேவினா. அதனால இதுக்கு 100 பாயிண்ட், இதுக்கு 99 பாயிண்ட். 2மே நான் தான் பண்ணேன். ஆனா நான் நினைச்சேன் இந்த ஃப்ளேவர் இதுக்கு வரவே வராது. நான் கண்டுபிடிச்சிருவேன் சாப்பிட்ட உடனே இது நீ வைக்கலன்னு சொல்லிடுவேன் நினைச்சேன். இப்படி இந்த மச்ச உடனே இது நல்ல குருமா மாதிரி இருக்கு. நிலா சமையல் எப்படி இருக்கும் சொல்லுங்க. நிலா சமையல் எப்பவுமே தரமா இருக்கும். முன்னாடி காலத்துல இருந்தே நிலாவை பிடிக்கிற மாதிரி நிலா சமையலும் பிடிக்கும் எனக்கு. பாத்தியா? நன்றி முத்துமணி தோழரே. இது
நன்றிங்க, நன்றி நன்றி. மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டாச்சு. ஈவினிங் 5:30க்கு டீ போட்டு கொடுத்தேன். என்னடா அங்கே போய் எல்லா வேலையும் நானே பார்க்குறேனேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆனால் இதில் கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த 2 பேருமே என்னோட சமையலுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி. நான் என்ன சமைச்சு போட்டாலும் சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அப்புறம் டீயை போட்டுட்டு முறுக்கு எடுத்துகிட்டு வந்து 3 பேரும் உட்காந்து சேர்ஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நிறையா பேசுவோம். ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா நான் தான் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக விலாகும் முடிய போகுது. ஃபைனலி டே வந்து vlog வந்து முடிய போகுது. இந்த சோகம்லாம் வருமா? சரி சொல்லு, இன்னைக்கு டே எப்படி போச்சு? நல்லா போச்சு. நம்ம ஒரு செலிபிரிட்டி நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு சமைச்சு கொடுத்து சமைச்சு நல்லா சோயா சாப்பாடு பண்ணி கொடுத்த நிலாவுக்கு சிறப்பு இதயம். சிறப்பு இதயம். சிறப்பு இதயத்தை காட்டு. வெளியில எடுத்தோம்னா ஹார்ட் போயிடும்ல. இந்த ஒய்ப்பு வேற கூட இடைஞ்சலாவே இருக்கு. நான் எதுவும் சொல்லலப்பா. சரி ஓகே, இன்னைக்கு நல்லபடியா போச்சு. எப்படி நான் தான் எல்லாமே செஞ்சேன். ஆனா அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா பவிக்காக எப்போதுமே எனக்கு வந்து செய்ய தோணும். அப்ப எனக்கு ஆனா அப்படி சொல்லிட்டு சாப்பாடு கூட போடாம நான் முத்துமணி வந்தாதான் சமைப்பேன், முத்துமணி வந்தா சோறு வைப்பேன், முத்துமணி வந்தா சாப்பிடவே விட்டு இருந்தாங்க. அதான் அன்பு, எங்க ரகசிய அன்பு. ஐயோ, அது என்ன காரணம் அப்படின்னா இவன் தான் எல்லா வேலையும் பார்க்குறான். ஓகேவா? அதாவது நம்மளோட தோழர் தான் வந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மேடம்க்கு நான் தான் சமையல் சொல்லி கொடுத்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. பட் இந்த மேடம் சமைச்சு நானே சாப்பிட்டதில்லை. ஏன்னா நான் எப்போ வந்தாலுமே நான் தான் சமைக்கிறேன், இவங்க ருசியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சரி, அதனால் இன்னைக்கு வந்து சரி கொஞ்சம் ரொம்ப நாளாக நாக்கு செத்து போயிருக்கு, அந்த மனுஷனுக்கு 4 நல்ல சோறு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை தேடினேன். ஓகேவா? இருந்தாலும் நாங்க இரு உயிரா இருக்கும் போது என்னதான் நீங்க கவனிச்சுக்கோ. உன்னையும் தானே கவனிச்சேன். இருந்தாலும் நீங்க அவன் பேரை தான் 10 வச்சு. சரி ஓகே, தோழர் மூலயமா அறிமுகமானது தான் பவி. ஆமா. ஆனா நான் தான் உங்களுக்கு கூட எல்லா நாளும். சரி, நீ தான் என் கூட எல்லா நாளும் இருந்தாலும் மனிதரை பார்க்கணும். இப்படி ஒரு உறவு ஏற்படுத்தி கொடுத்த மனிதர் யாரு? அந்த மாமனிதர் அவர் தான். நானே தான். அதனால வந்து நம்ம அவருக்கு தேங்க்யூ பண்ணணும்ல. ஸோ இன்னையோட vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ இப்போ அப்படியே கிளம்பணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் சேர 10-10:30 ஆகிடும். அதுவும் நைட்டு இட்லி ஊற்றி வைக்கணுமான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. மனசாட்சிக்காக நாங்கள் இல்லை. அவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இல்லை, நானே ஊற்றிப்பேன். ஏன்னா நான் வச்ச மீன் குழம்பு இருக்கு, அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பாங்களாம். ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஓகே, பை, டாடா. ஸ்டே டியூன். பவிக்கு மனசே இல்லாமல் தான் டாட்டா சொல்லுச்சு. அக்கா இன்னொரு நாள் இருந்துட்டு போங்களேன் அப்படின்னது. எனக்கும் ஆசை தான், ஆனால் பாப்பாவை விட்டுட்டு வந்திருக்கேன்டி, போகணும் அப்படின்னு சொல்லி பிரிய மனசு இல்லாமல் பஸ் ஏறி வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து டவுன் பஸ் ஏறிட்டு திரும்ப வந்து ராம்நாத் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். இங்கே வந்து ஏசி பஸ்ஸில் வந்து ஏறணும். இது 130 ரூபா. காலையில் 100 ரூபா டிக்கெட்டு, இது 130 ரூபா. ஆனால் எனக்கு வந்து சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ரொம்ப லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன், செட்டே ஆகலை. அப்புறம் மாட்டுத்தாவணி வந்தக்கப்புறமா ஹோட்டல் மெரினாவில் ஃபுட்டு வாங்கினேன். தயவு செஞ்சு போயிடாதீங்க, நல்லாவே இல்லை. எனக்கு சப்பாத்தி வந்து தொண்டையவே அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அரை சப்பாத்தி கூட சாப்பிடவே இல்லை. மிட் நைட்டுங்கிறதுனால அப்படி ஆச்சா என்னன்னு தெரியல. நான் ஒரு 10:30 போல் வந்தேன். அப்புறம் டவுன் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. vlog முடிஞ்சிருச்சு.